students, it's me Mona. Welcome to Python programming. Students, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அடுத்த function argument type என்ன பார்க்க போறோம் அப்படினா default arguments. Okay, இப்போ default argumentனா என்னன்னு சொல்லிருக்காங்க அப்படினா it is an argument that takes a default value if no value is provided in the function call அப்படினு கொடுத்திருக்காங்க. The following example uses default arguments that print default salary when no argument is passed. அதாவது நான் என்ன சொல்றாங்க அப்படினா இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிறேன். First defங்கிற keyword நம்ம கொடுத்திருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு எப்பவுமே அந்த def யூஸ் பண்ணனும். அடுத்து print infoங்கறத உங்களுடைய ஃபங்க்ஷன் நேம். அடுத்து பாத்தீங்க அப்படினா நேம் சாலரின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டு பாராமீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, சாலரிங்கிறது பாத்தீங்க அப்படினா இங்கேயே ஈக்குவல் டு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மென்ட் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தெரியும். இப்போ சாலரிக்கு இங்கே வேல்யூ கொடுத்தங்காட்டிக்கு இதுக்கு பேர் தான் நீங்க என்ன சொல்லணும் அப்படினா டிஃபால்ட் வேல்யூ, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்து இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நேமையும் சாலரியும் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டாங்க. இப்போ பிரிண்ட் இன்ஃபோன்னு கொடுத்து நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்றப்போ மணிங்கிற வேல்யூவை நீங்க கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போய் பாராமீட்டருக்கு போய் அசைன் ஆகும். இதே கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், நீங்க வேல்யூஸை கூடி சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆனா என்ன பண்ணுவீங்க, நீங்க பாராமீட்டர் நேம் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து வேல்யூ கொடுப்பீங்க. ஆனா இங்க வந்து நம்ம வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் மாதிரி நேம் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து மணி கொடுக்க கிடையாது. டைரக்டா ஒரு நேம் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஸ்ட்ரிங், அதாவது டபுள் கோட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங். இப்போ இந்த வேல்யூ வந்து மணிங்கிற வேல்யூ வந்து எதுக்கு போய் அசைன் ஆகும்னா ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன இருக்குதோ, நேம் இருக்குதோ அதுக்கு உங்களுக்கு அசைன் ஆகும். செகண்ட் வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அது செகண்ட் பாராமீட்டருக்கு போய் அசைன் ஆகும். ஓகே, இப்போ மணிங்கிறது மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ மணி வந்து நேமுக்கு அசைன் ஆகும். சேலரிக்கு நம்ம எந்த வேல்யூமே கொடுக்கல. அப்போ ஃபங்க்ஷன் கால் அப்போ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் நோ வேல்யூ ஃபார் தி சேலரி எதுக்கு உங்களுக்கு இப்போ எடுத்துக்கோ அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல சேலரியில என்ன வேல்யூ நீங்க கொடுத்துருக்கீங்களோ, அதாவது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய வேல்யூவை அது என்னவா எடுத்துக்கணும்னா அசைன் பண்ணிக்கோ. அசைன் பண்ணி ஆஸ் யூஸ்வலா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அப்போ எக்ஸிக்யூட் ஆகி ஒர்க் ஆகிறப்போ நேமுக்கு என்ன எடுத்துக்கோ, மணின்னு எடுத்துக்கோ. சேலரி பிரிண்ட் பண்றப்போ சேலரிக்கு என்ன வரும், உங்களுக்கு 3500 வருது. ஓகே, இப்போ அதே தான் நான் இங்கேயும் போட்டிருக்கிறேன் பாருங்க. டெஃப் பிரிண்ட் இன்ஃபோ கொடுத்துட்டேன். ஓகே, உங்கள் புக்கில் இருக்கிற இதே கொடுத்துட்றேன், வேல்யூஸே கொடுத்துட்றேன். 3500 கொடுத்துருக்காங்க. அடுத்தது நேம் சேலரியை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, பிரிண்ட் இன்ஃபோவில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, என் போட்டுடுறேன். ஓகே, சரி, இப்போ பாருங்கள், நான் இதைய சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பாருங்கள், நேம் வந்து என்ன எடுத்துக்குது, மணின்னு எடுத்துக்குது. சேலரி வந்து 3500. டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நான் ஒரு லைன் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஃபங்க்ஷன் கால் அப்போ நீங்கள் வேல்யூஸ் வந்து கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் எந்த வேல்யூ கொடுக்குறீங்களோ அது எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, இன்கேஸ் அடுத்த பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். when the above code is changed as print info ram 2000, அப்போ நேமையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஒரு வேல்யூவையும் கொடுக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல நீங்க கொடுக்கக்கூடிய ராமுங்கிற வேல்யூ வந்து நேமுக்கு அசைன் ஆகும். செகண்ட்ல கொடுக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து 2000 வந்து சேலரிக்கு அசைன் ஆகும். ஆனா சேலரிக்கு வந்து நம்ம டிஃபால்ட்டா ஆல்ரெடி வேல்யூ இருக்குது. இருந்தாலும் கீழே வேல்யூ கொடுத்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆகுது பாருங்க, இட் ப்ரொடியூசஸ் த ஃபாலோயிங் அவுட்புட் என்னவா எடுத்துக்குது, நேம் ராமு, சேலரி 2000. அப்போ இந்த உங்களுக்கு வேல்யூ வந்து 2000 தான் உங்களுக்கு என்ன ஆகுனா ஃபங்க்ஷன் கால்ல இருந்து சேலரிக்கு பாஸ் ஆயிடுது. டிஃபால்ட்டா நீங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டிஃபால்ட் வேல்யூ ஆல்ரெடி அசைன் ஃபார் சேலரி சிம்பிளி இக்னோர்டு. அது என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுது, அதை விட்டுருது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஃபங்க்ஷன் கால் அப்போ கொடுக்கக்கூடியதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா, அங்கே இல்லாத பட்சத்தில் தான் உங்களுக்கு என்ன எடுத்துக்கோ, டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கோ. இப்போ நானும் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் காலில் ராமுக்கு இந்த இடத்துல மணிக்கு பதுவாக ராமுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அடுத்தது அதே மாதிரி அவங்கள மாதிரியே நான் உங்களுக்கு புக்கில் இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ராம் 2000 கொடுத்துட்டோம். இப்போ பாருங்க 3500 இந்த சேலரி, அதாவது நம்ம சேலரிக்கு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கறத எடுத்துக்காம எது எடுத்துக்குது, 2000 எடுத்துக்கோம். நம்ம நேமுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ராம் கொடுத்துருந்தோம். ஸோ அதை எடுத்துக்குது. இப்போ பாருங்க சேவ் பண்ணிட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பாருங்க நேம் வந்து என்ன எடுத்துக்குதுன்னு பாருங்க, ராமு, சேலரி வந்து 2000. அப்போ உங்களுக்கு டிஃபால்ட் வேல்யூ வந்து எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் நோ வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் கால் அப்போ ஏதாவது வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு என்ன எடுத்துக்கணும்னா டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் கொடுத்துருக்கிறத எடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவ்வளோதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க புக்கில். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் நான் சொல்லித்தரேன், அது உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பவுமே டிஃபால்ட் வேல்யூ வந்து அட் த ரைட் எண்ட்ல இருந்து நீங்கள் கொடுங்க. இன்பிட்வீன்லேயோ ஸ்டார்டிங்லேயோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் படி ஒர்க் ஆகாது. இப்போ 3500 இருக்குதுன்னு வைங்க. இதுவே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேமுக்கு கொடுத்துட்டேன்னு வைங்க. எடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேம் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறோம். இப்போ ராஜா அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா,
இப்போ இங்கே ராமன் இருக்குது 2000 இருக்குது. ஆனால் ராம் தான் நேமுக்கு எடுத்துக்கும். ஏன்னா இங்கே நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம். 2000 வந்து சேலரிக்கு எடுத்துக்கும். ஆனால் எடுத்த உடனே டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது அப்படிங்கிறக்காக தான் நான் இங்கே இதை கொடுக்குறேன். நல்லா பாருங்கள். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வரும். default arguments follows default argument. அப்போ உங்களுக்கு கம்பல்சரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ கொடுக்குறப்போ எடுத்த உடனே தரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இதையே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி இன்பிட்வீன்லையும் நீங்கள் தரக்கூடாது. ரைட் ஹேண்டில் இருந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேலரிக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சேலரிக்கு வந்து ஒரு 3000 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? 3000 இப்போ ஒர்க் ஆயிரும். ஏன்னா நம்ம ரைட் ஹேண்டில் இருந்து தான் வருது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்குமெண்ட்டை நான் இப்போ கொடுக்க போகிறேன். என்னன்னா ஏஜ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஏஜ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இதையும் ஏஜையும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏஜை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஏஜ் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா ராமுக்கு நேம் வந்து ராமன் கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து இங்கே வந்து ஒரு 20 கொடுத்துடலாம். சாரி, சேலரி வந்து 2000. ஓகே, அது கரெக்டாக தான் இருந்தது. ஓகே, ஏஜுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 25 கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா நம்மளுக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் காலப்போ எல்லாத்துக்குமே வேல்யூஸ் கொடுத்தாலுமே இந்த 2000ங்கிறது சேலரிக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? 25ங்கிறது உங்களுக்கு ஏஜுக்கு போயிடணும். நான் டிஃபால்ட் வேல்யூ இன்பிட்வீனில் கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர் காட்டும் அப்படிங்கிறக்காக நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரக்காக தான் இந்த கோடிங்ஸ் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இதை வந்து எக்ஸிக்யூட் இருக்குது பாருங்க, சின்டாக்ஸ் எரர் வருது. டிஃபால்ட் அதே சேம் எரர் நேம் தான் வருது. நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இன் பிட்வீன்ல நீங்க தரக்கூடாது. எவ்வளோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேணாலும் நீங்க தந்துக்கலாம். இப்போ பாருங்க, ஏஜுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு 30 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு வைங்க. இப்போ எனக்கு ஒர்க் ஆயிரும். அந்த ரைட் ஹேண்ட்ல இருந்து நீங்க அதாவது ரைட் ஹேண்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு போங்க. ஓகேவா? ஆனால் ஸ்டார்டிங்லேயும் இன்பிட்வீன்லேயும் நீங்கள் தரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த ரூல்ஸை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், சேலரிக்கும் நான் இங்கே தந்துட்டேன் டிஃபால்ட் வேல்யூ, ஏஜுக்கும் நான் தந்துட்டேன். ஆனால் ரைட்லேருந்து பார்க்குறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட் வேல்யூ தான் கண்ட்ரோல் என்ன பண்ணுன்னா ரைட் ஹேண்ட்லேருந்து தான் டிஃபால்ட் வேல்யூஸை கன்சிடர் பண்ணிக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு. அப்போ நான் ஏஜ் 13 கொடுக்குறப்போ இப்போ இது கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வேல்யூஸ் தான் எல்லாமே எடுத்துக்கும். ஃபங்க்ஷன் காலப்போ என்ன எடுத்துக்கும்னா நேமுக்கு வந்து ராமன் எடுத்துக்கும், சேலரி வந்து 2000 எடுத்துக்கும், ஏஜுக்கு 25 எடுத்துக்கும். ஆனால் சின்டாக்ஸ் எரர் வராது. ஏன்னா நான் ரைட்ல இருந்து பார்க்குறப்போ எனக்கு டிஃபால்ட் வேல்யூஸ் போகிறங்காட்டிக்கு எனக்கு எரர் வராது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்ப பாருங்கள், ராமுக்கு 2000 நேம் வந்து ராம் வந்துருச்சு, சேலரி 2000, ஏஜ் 25. ஃபங்க்ஷன் காலப்போ நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ வந்திருக்குது. எரர் எதுவுமே எனக்கு வரல. ஓகே, இப்போ நான் இதில் பாருங்கள், எனக்கு வந்து நான் வெறும் ராம் மட்டும் கொடுக்குறப்போ எனக்கு எல்லா டிஃபால்ட் வேல்யூஸுமே எனக்கு இப்போ பிரிண்ட் ஆகும். ராம் வந்து எதுக்கு போய் அசைன் ஆகும்? ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நேம் என்னது இருக்குது, நேமுக்கு போய் அசைன் ஆயிரும். சேலரி வந்து சேலரிக்கோ ஏஜுக்கோ நான் இங்கே வேல்யூ கொடுக்கல. அப்போ சேலரியில் இருக்கக்கூடிய 3000ம் ஏஜ் வந்து 30ங்கிறது எனக்கு இப்போ பிரிண்ட் ஆயிரும். பாருங்கள், சேலரி வந்து 3000, ஏஜ் வந்து 30, நேமுக்கு வந்து ராமனு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படின்னா, அதாவது டிஃபால்ட் வேல்யூஸ் எப்பவுமே ரைட் சைட்ல இருந்து கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயோ இன்பிட்வீன்லேயோ தரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். ஆனால் எக்ஸாமில் வந்து உங்கள் புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானது தான். இது உங்களுக்கு வந்து இப்போ ப்ரோக்ராமிங் பண்ணுறப்போ தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஆர்குமெண்ட் டைப்பை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.